குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எவால்யூஷன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் 1 மார்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது 5th ரோமன் அது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதனுடைய கண்டினியூவை இப்போ பார்க்கலாம். 6th ரோமனில் வெரி ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு ஒரு 6 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ இந்த 6 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். The first question, define the matter. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மேட்டர் தான். இன் அவர் சரௌண்டிங்ஸ், லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறது மேட்டர். அது எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, மேட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் டேக்ஸ் அப் ஸ்பேஸ். மாஸ் அப்படி இருக்கணும். மாஸ்னால் நிறை. டேக்ஸ் அப் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த பொருள் அதற்குரிய ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்கணும். இதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் நம்ம படித்தோம். மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்டு ஆக்குப்பை ஸ்பேஸ். இந்த ஆன்சரும் எழுதலாம். இல்லை மேட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் டேக்ஸ் அப் ஸ்பேஸ். நிறை மற்றும் இடத்தை அடைத்துக்கொள்ளும். இட் இஸ் கால்டு மேட்டர். ஓகே. இன்னொன்று என்ன, மேட்டருங்கிறது 3 ஸ்டேட்டில் இருக்குது. சாலிட், லிக்விட், கேஸ். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். டெஃபினேஷன் மட்டும் எழுதுனா enough. Okay, next question. How can husk or fine dust particles be separated from rice before cooking? Rice before cooking, அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் அரிசியை அதில் இருக்கக்கூடிய ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஹஸ்க்னு சொல்லக்கூடிய அந்த பதர், அதாவது உமி அப்படிம்பாங்க, இந்த தூசுக்கள் இதெல்லாம் அரிசியில் இருக்கும். இதை எப்படி சமைக்கிறதுக்கு முன்னாடி பிரிக்கிறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்வாங்க, அரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து என்ன செய்வாங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுவாங்க, கழுவுறாங்க. இப்போ வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எடை குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அஸ்க் இதெல்லாம் எடை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது லைட்டர் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே மேலேயும் மிதக்கும். அதனால் தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றிடுவாங்க. நமக்கு ரைஸ் மட்டும் நமக்கு க்ளீனாகி எடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆன்சர் தி ஹஸ்க் ஆர் ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ரைஸ் பை வாஷிங். அதுதான் நான் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டேன். அடுத்தது நம்ம செடிமெண்டேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் டீகண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் அந்த பாயிண்ட் கொண்டு வரலை. எழுதுறது கரெக்டு தான், வாஷ் பண்ணுறது அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டேன். ஸோ பை வாஷிங் த ரைஸ் வித் த வாட்டர் பிஃபோர் குக்கிங், சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை தண்ணி ஊற்றி என்ன செய்கிறாங்க, வாஷ் பண்ணுறாங்க. அது மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ த ஹஸ்க் ஆர் ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ரைஸ் பை வாஷிங் த ரைஸ் வித் வாட்டர் பிஃபோர் குக்கிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வை டு வி செப்பரேட் மிக்சர்ஸ்? மிக்சர்ஸை ஏன் செப்பரேட் பண்ணணும், நாம் ஏன் பிரிக்கணும், மிக்சர்ஸை ஏன் பிரிக்கணும்? அப்படியே சாப்பிடக்கூடாதா? அப்படியே மிக்சர்ஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதா? இப்போது ரைஸ் இருக்குது, அந்த ரைஸில் ஸ்டோன்ஸ் இருக்குது, தேவையில்லாத அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ்லாம் நிறைய கலந்துருக்கு, அது ஒரு மிக்சராக இருக்குது, அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாமே, ஏன் செப்பரேட் பண்ணணும்? அதுக்கான பதில் தான் இது. த ஃபஸ்ட் பாயிண்ட், when we need to remove impurities or harmfulனால் நச்சு பொருள்கள், தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு அர்த்தம். காம்போனன்ட்ஸ்னால் பகுதி பொருள்கள். சரி, when we need to remove impurities, தூசுக்கள், மாசுக்கள் அல்லது ஹார்ம்ஃபுல் காம்போனன்ட்ஸ், நச்சு பொருள்கள், பகுதி பொருள்கள் ஃப்ரம் த மிக்சர்ஸ். அப்போ நமக்கு தேவையில்லாத இந்த இம்ப்யூரிட்டிஸையும் ஹார்ம்ஃபுல் காம்போனன்ட்ஸ் என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணுறதுக்காக செப்பரேட் பண்ணுறோம் மிக்சர்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட் பாயிண்ட், when the useful component has to be separated from other component. ஒரு மிக்சரில் நன்மை தரக்கூடிய நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட், நிறைய அங்கே காம்போனன்ட்ஸில் இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், செப்பரேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் இதில் நான் கொடுக்கல. இங்கே என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம்பிளாக பெட்ரோலியம் இருக்குது, கடலுக்கடியில் எடுக்கக்கூடிய பெட்ரோலியம். நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஒரு லெசனே இருக்குது பெட்ரோலியம் அப்படின்னு. இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறது க்ரூட் ஆயில் அப்படிம்போம். இந்த பெட்ரோலியத்தை பார்த்தீங்கன்னா மெனி யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸ் அதில் இருக்குது. நமக்கு நன்மை தரக்கூடிய ஏராளமான
பொருள்கள் அதில் இருக்குது. பெட்ரோல், டீசல், கெரோசின், லூப்ரிகேஷன் ஆயில், பேரஃபின் வேக்ஸு, பெட்ரோல் கேஸு, இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. அது மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம தேவையானதை நம்ம எடுக்கணும்னா நம்ம செப்பரேட் பண்ணி தான் ஆகணும். பிரித்தெடுத்தல் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுக்காக நம்ம செப்பரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், வென் எ சப்ஸ்டன்ஸ் ஹேஸ் டு பி அப்டைன்ட் இன் ஹைலி பியூர், எனக்கு சுத்தமான ஒரு பியூரிஃபையாக எனக்கு அந்த பொருள் வேணும், மிக்சர்லேருந்து எனக்கு சுத்தமான பொருளாக எனக்கு வேணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், டெஃபினட்டாக செப்பரேட் பண்ணாமல் நமக்கு பியூரிஃபை கிடைக்காது. பிரிச்செடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஹைலி பியூர் ஃபார்மில் வேணும்னா செப்பரேஷன் மஸ்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் வித் ரீசன். ஏதாவது ஒரு மிக்சருக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், அது ஏன் மிக்சர் அப்படிங்கிறதுக்கான ரீசனை சொல்லுங்கிறாங்க. மிக்சர்னால் 2 or more காம்போனன்ட் திங்ஸ், அதாவது அதில் சப்ஸ்டன்ஸில் வந்து கலந்துருக்கணும் இல்லையா, அதுதான் மிக்சர். சரி, இங்கே என்ன எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறோம், மில்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர். மில்க் அப்படிங்கிறது ஒரு மிக்சருக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இங்கே சொல்லப்படுகிறது. ஸோ மில்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர். ஏன் அது மிக்சர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இட் கண்டைன்ஸ் அப்படின்னா இதில் என்னெல்லாம் இருக்குது, இந்த பாலில் என்னெல்லாம் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது, நெக்ஸ்ட் ஃபேட் கொழுப்பு இருக்குது, புரோட்டீன் புரதம் இருக்குது, எக்ஸட்ரா வேறு சில இதெல்லாம் கலந்துருக்கு அந்த பாலில். அப்போது 2 or more காம்பவுண்ட் அதில் காம்பவுண்ட்ஸ் இருக்கனால அது என்ன செய்வோம், மிக்சர் தானே. வாட்டர் கண்டென்ட் இருக்குது, ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, நிறைய சொல்லலாம். ஸோ அதனால் என்னது அது மிக்சர் அப்படிங்கிறோம். அந்த 2 பாயிண்ட் எழுதினாலும் போதுமானது. இல்லை அப்படின்னா அந்த 3rd பாயிண்ட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ஸ் 2 or more compounds are mixed in a physical combination, so milk is a mixer. 5th question, define sedimentation. செடிமெண்டேஷன் என்ன, ஒரு சாலிபிள், அதாவது இன்சாலிபிளாக ஒரு லிக்விடில் இன்சாலிபிளாக ஒரு சாலிட் இருக்குது, தண்ணியில் ஒரு பொருள் கரையாமல் இருக்குது, மேலே வந்து களங்களாக அப்படியே மிதந்துகிட்டு இருக்குது, அதை என்ன சொல்கிறோம், செட்லிங் டன், படிய வைக்கிறோம், அதுக்கு பேர் செடிமெண்டேஷன். ஒரு குளத்தில் தெளிவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே அப்படியே தண்ணி களங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கும், உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் அந்த மீன்கள் நம்ம எல்லாம் பார்க்க முடியும். ஒரு கல் தூக்கி போட்டுட்டோம்னா அந்த சேறு பூரா என்ன ஆகும், இந்த மட்டி வாட்டர் கலங்களான நீராக மாறி போயிடும். மேலே அப்படியே அந்த சேறு பூரா அப்படியே மேலே வந்துடும், தெளிவாக இருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், அந்த மேலே வந்துருக்கக்கூடிய அந்த மட்னு சொல்லக்கூடிய அந்த களிமண் பூரா என்ன ஆகும், அப்படியே கீழே போய் கிளே பூரா அந்த பார்ட்டிகல்ஸ் பூரா அப்படியே கீழே அப்படியே போய் செட்டில் ஆயிரும். ஸோ இந்த செட்டிலிங் டன் அப்படிங்கிறது தான் செடிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எதுவுமே செய்யலை, ஆடாமல் அசையாமல் அப்படி எந்த தொந்தரவும் பண்ணாமல் பேசாமல் விட்டுட்டோம்னாலே அப்படியே அதுவே வந்து தானாக வந்து உட்காந்துக்கும். த செட்லிங் டன் ஆஃப் த ஹெவியர் காம்போனன்ட், இங்கே வந்து எடை அதிகமாக இருக்கிறதுல என்ன ஆகும், கீழ் நோக்கி போய் அப்படியே படிச்சுக்கும். heavier component by a mixer when allowed to remain undisturbedங்கிற வேர்டு முக்கியம். எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மறுபடியும் வந்து ஏதாவது நம்ம நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். அன்டிஸ்டர்ப்டு ஃபார் சம் டைம் இஸ் கால்ட் செடிமெண்டேஷன். எந்த டிஸ்டர்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாலே அப்படியே வந்து செட்டில் ஆகிடும். இதுதான் செடிமெண்டேஷன். ஓகே, 6th question, give the main differences between a pure substance and an impure substance. Pure substanceனா தூய பொருள், impure substanceனா தூய்மையற்ற பொருள். இதுக்கு வித்தியாசம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல். ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுதான் பியூர். வேறு ஏதாவது புதுசாக ஒன்று உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா அது பியூர் இல்லை, இம்பியூர். செகண்ட் பாயிண்ட், அன்அடல்ட்ரேட்டட் அப்படின்னா கலப்படம் இல்லாதது. கலப்படம்னு என்ன அர்த்தம், நிறைய பொருள் கலந்துடும், தேவையான பொருளோட அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் கலந்துருந்தால் அது வந்து அடல்ட்ரேட்டட், அதாவது கலப்படம் அப்படின்னு சொல்லுவோம். பியூர் அப்படிங்கும்போது என்ன ஆகும், நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். அதனால் அன்அடல்ட்ரேட்டட் அதாவது தூய்மையானது, கலப்படம் இல்லாததுன்னு அர்த்தம். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ், இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 or more டாக்ஸிக் பார்ட்டிகல்ஸ்.
தேவையில்லாத நச்சுப்பொருள்லாம் கலந்துருக்கும். டாக்ஸிக் பார்ட்டிகல்ஸ்னால் நச்சுப்பொருள்கள், தேவையில்லாத பொருள்கள், அன்வான்ட் சப்ஸ்டன்ஸு, இது மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் அதில் கலந்துருக்கும், 2க்கு மேற்பட்ட பொருள் அதில் கலந்துருக்கும். அதனால தான் அது இம்ப்யூர். அதில் தேவையும் இருக்கும், தேவையான இல்லாததும் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், அடல்ட்ரேட்டட், கலப்படமானது. இது கலப்படமான பொருள் அர்த்தம். ஸோ இந்த 6 கொஷின்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்கள். சிம்பிளாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதனால் நல்லா படித்து எழுதி பாருங்கள். என்னுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.